இடத்தை விட கூடுதலாக குவாரி உள்ளதா என்பதை ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும் என கனிம வளத்துறை துணை இயக்குநருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நெல்லை, ராதாபுரம், திசையன் விலை உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தாண்டி அருகில் இருக்கும் பகுதியிலும் குவாரி தொழில் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நெல்லை தாளையூத்து பகுதியைச் சேர்ந்த சேர்மக்கணி என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக குவாரி தொழில் செய்யப்படுகிறதா, குவாரிக்காக கற்கள் மணல் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பது குறித்து ட்ரோன் மூலம் ஆய்வு நடத்தி ஆய்வு செய்ய கனிம வளத்துறை துணை இயக்குநருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், நெல்லை, திசையன் விலை, ராதாபுரம் தாலுகாக்களில் குறிப்பிட்ட சர்வே எண்களில் மட்டும் கருங்கல் மற்றும் ப்ளூ மெட்டல் குவாரி நடத்த தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் விதிமுறை மீறப்பட்டிருக்கிறது. அங்கு அப்பகுதிகளை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும். ஏனென்றால் அங்கு அதாவது சட்டவிரோத குவாரி நடவடிக்கை தொடர்பாக ஆய்வு நடத்த வழக்கறிஞர் ஆணையரை எல்லாம் நியமித்து அவர் அங்கீகரிக்கப்பட்ட ட்ரோன் சர்வேயர் உடன் இணைந்து அப்பகுதிகளை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதுபோக அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக குவாரி செய்யப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய ட்ரோன் மூலமாக ஆய்வு செய்ய கனிம வளத்துறை இயக்குநருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். திசையன் விலை தாசில்தாரை இந்த வழக்கில் சேர்த்தும் அவர் ஆய்வு செய்து அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக குவாரி செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட பிற இடங்களில் குவாரி செய்ய தடை விதித்தும் உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.